வணக்கம். இன்னைக்கு நாம உங்ககிட்ட இருந்து கிடைச்ச தகவல்களை வச்சு இந்த லிஃப்டிங் எக்யூப்மெண்ட், அதாவது தூக்கும் கருவிகளோட பாதுகாப்பு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. இதோட நோக்கம் என்னன்னா, இதுல என்னென்ன ஆபத்துகள் இருக்கு, பொதுவா பார்க்குற கிரேன், ஃபோக்லிஃப்ட் வகைகள், அப்புறம் ரிக்கிங்கோட அடிப்படைகள், முக்கியமா அந்த ஸ்லிங் கோணம் ஏன் முக்கியம், இதெல்லாம் பார்க்கறது தான். சரி. ஆரம்பத்திலே ஒரு விஷயம் பார்த்தேன். உங்க தகவல் படி சுமார் 45% விபத்து மின்சார கம்பிகள்ல உரசுறதால நடக்குதாம். இது ஏன் இவ்ளோ அதிகம்? வாங்க பார்க்கலாம். ஆமா, இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா பலவிதமான கருவிகள் இருக்கு, ஆபத்துகளும் அதுக்கேத்த மாதிரி இருக்கு இல்லையா? பாதுகாப்பு தான் முதல்ல. சரிதான். நம்ம நோக்கம் இந்த விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் எளிமையா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதுதான். ஓகே, முதல்ல சில அடிப்படை விஷயங்கள். லிஃப்டிங் அப்ளையன்ஸ் அப்படின்னா என்ன? லிஃப்டிங் டேக்கிள்ஸ்னா என்ன? லிஃப்டிங் அப்ளையன்ஸுங்கிறது அந்த மிஷின், அதாவது கிரேன், ஃபோக்லிஃப்ட் மாதிரி பாரத்தை தூக்குற இயந்திரம். சரி. லிஃப்டிங் டேக்கிள்ஸ்ங்கிறது அந்த பாரத்தை மெஷினோட இணைக்கிற கருவிகள், ஸ்லிங்ஸ், ஷாக்கிள்ஸ் போல. ஓகே, புரிஞ்சுது. இதுல உள்ள முக்கிய ஆபத்துகள்னு எது சொல்லலாம்? மெஷின் ஃபெயில் ஆகுறது, பாரம் விழுகிறது. ஆமா, பாரம் விழுகிறது, அப்புறம் நகரம் பாரத்தாலேயோ இல்ல மெஷினோட பாகங்களாலேயோ அடிபடுறது, நசுங்கி போறது கூட நடக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அந்த மின்சார கம்பிகள் விஷயம் 45%னா அந்த சாதாரண விஷயம் இல்ல. சுற்றுப்புறத்தை சரியா கவனிக்காததோட விளைவது. கரெக்ட். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க ஆதாரங்கள்லயே இருக்கு. ஒன்னு ஓவர்லோடிங், அந்த SWL, அதாவது பாதுகாப்பான வேலை சுமைன்னு ஒன்னு இருக்கும். ஆமா, SWL. அதை தாண்டி பாரம் ஏத்துறது, இது எப்படி சொல்றது, வேணும்னே பண்ற தப்பு மாதிரி, ஆனா விளைவு பயங்கரமா இருக்கும். அடுத்தது முறையற்ற ரிக்கிங், பாரத்தை சரியா பேலன்ஸ்டா மாட்டாம இருக்கிறது. ஓ, ரிக்கிங் சரியில்லைனா பாரம் நழுவிடும் இல்லையா? நழுவலாம், இல்லைன்னா நிலைத்தர மாதிரி விளையலாம். அப்புறம் கிரேன் நிக்கிற தர, அது சரியா இல்லைன்னா அந்த அவுட்ரிக்கர் மண்ணுக்குள்ள போயிடுமா? ஆமா, கிரேன் அப்படியே கவிழ வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பூம் உடையிறது, கவுண்டர் வெயிட்ல மாட்டி நசுங்கிறது, இதெல்லாம் கூட நடக்கும். சரியா பயிற்சி இல்லாத ஆபரேட்டர்ஸும் ஒரு பெரிய காரணம். சரி, இப்ப கொஞ்சம் உபகரண வகைகளை பத்தி பேசலாம். கிரேன்கள்ல நெல்லிய வகை இருக்கு இல்லையா? ஆமா, உங்க தகவல்கள் படி பொதுவா ரெண்டா பிரிக்கலாம். இண்டஸ்ட்ரியல் கிரேன்கள், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல பாக்குற கிரேன்கள். இண்டஸ்ட்ரியல்னா இந்த ஓவர்ஹெட், கேண்ட்ரி, ஜிப் கிரேன்களா? அதேதான், ஓவர்ஹெட் கிரேன் தான் ஃபேக்டரிக்குள்ள அதிகம் பார்க்கலாம். மேல தண்டவாளத்துல போகும். அதோட முக்கிய பாகங்கள் பிரிட்ஜ், ட்ராலி, ஹோயிஸ்ட். அது இயக்குறது சுலபமா இருக்குமா? பெண்டன்ட் இல்ல ரிமோட்லியா? ஆமா, பெரும்பாலும் பெண்டன்ட் அல்லது ரிமோட்ல தான். இதுல லிமிட் ஸ்விட்ச், எண்ட் ஸ்டாப் மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் ரொம்ப முக்கியம். லிமிட் ஸ்விட்ச் எதுக்கு? அது ஹாயிஸ்ட் அந்த பாதையோட கடைசிக்கு போறதுக்கு முன்னாடியே தானா நின்னுடும், மோதாம இருக்கிறதுக்கு. ஒரு சேஃப்டி கார்டு மாதிரி. ஓகே, அப்புறம் கேண்ட்ரி கிரேன். கேண்ட்ரி கிரேன் தரையில நகரும், அதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஜிப் கிரேன்ங்கிறது ஒரு சுவர்லயோ இல்ல பில்லர்லயோ பொருத்தி சுழலக்கூடிய பூம் வச்சிருக்கும். மொபைல் கிரேன்கள், அதுல ட்ரக்கு, கிராலர்னு வகை இருக்கே. ஆமா, அது பெரும்பாலும் கட்டுமான பணிகளுக்கு பயன்படும். அது நிறுத்துற இடத்துல தர நல்ல உறுதியா இருக்கணும், அதுக்கு தான் அவுட்ரிகர்ஸ். ஆனா தர சரியில்லைன்னா அதுக்கு கீழே மரப்பலகை இல்ல பிளேட் மாதிரி வைக்கணும். ஃபோக்லிஃப்ட் பத்தியும் சொல்லியிருந்தீங்க, அதுவும் லிஃப்டிங் அப்ளையன்ஸ் தானே? நிச்சயமா, ஃபோர்க்லிஃப்ட்டுக்கும் தனியா பாதுகாப்பு விதிகள் இருக்கு. அதோட சுமை மையம், ஸ்டெபிலிட்டி, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப கொஞ்சம் அந்த ரிக்கிங் பத்தி ஆழமா போகலாம். அது அடிக்கடி அடிபடுது, சரியா பண்ணலன்னா என்ன ஆகும்? முக்கியமா அந்த ஸ்லிங் கோணும் ஏன் இவ்வளவு முக்கியம்னு சொல்றாங்க? ரிக்கிங்கிறது அந்த பாரத்தை கிரேன் கொக்கியோட எப்படி பாதுகாப்பா சமநிலையா இணைக்கிறோங்கிற முறை. அதுக்கு தான் ஸ்லிங்ஸ், ஷாக்கிள்ஸ் எல்லாம் பயன்படுத்துறோம். சரி. இதுல அந்த ஸ்லிங் கோணம் ரொம்ப முக்கியம். இப்போ 2 ஸ்லிங் வச்சு ஒரு பாரத்தை தூக்குறதா வச்சுக்கோங்க. அந்த ஸ்லிங்குக்கு நடுவுல இருக்கிற கோணம் கம்மியா, அதாவது ஸ்லிங் நேரா இருந்தா பாரம் 2க்கும் சமமா பிரியும், பிரச்சனை இல்ல. ஆனா கோணம் அதிகமானா? கோணம் அதிகமாக, அதாவது ஸ்லிங் நல்லா விரிஞ்சு பாரத்தை தூக்கும்போது ஒவ்வொரு ஸ்லிங் மேலேயும் வர்ற டென்ஷன் அந்த பாரத்தோட எடையை விட பல மடங்கு அதிகமாகும். அப்படியா? ஆமாம், இது தெரியாம SWL-க்குள்ள இருக்கிற பாரத்தை தூக்குனா கூட அந்த அதிகப்படியான டென்ஷனால ஸ்லிங் அருந்து போக வாய்ப்பு அதிகம். இது ஒரு பொதுவான விபத்து காரணம்னு உங்க ஆதாரமே சொல்லுது. இது உண்மையிலே முக்கியமான தகவல். அப்போ பாதுகாப்பான வேலை நடைமுறைகள்ல SWP-ல வேற என்ன முக்கியமா கவனிக்கணும்? முதல்ல ஒவ்வொரு தடவை பயன்படுத்துறதுக்கு முன்னாடியும் உபகரணத்தை செக் பண்ணணும். இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப முக்கியம். டெய்லி செக்கா? ஆமா, அடிப்படை செக்ஸ் டெய்லி பண்ணணும். அப்புறம் அந்த SWL எக்காரணம் கொண்டு அதை தாண்டக்கூடாது. திரும்ப திரும்ப சொல்றோம், ஆனா இதுதான் அடிப்படை. சரி.
பாரம் போற பாதை சுத்தமா ஆள் நடமாட்டம் இல்லாம இருக்கணும். கொக்கியிலையோ பாரத்து மேலேயோ யாரும் ஏறி நின்னும் போகக்கூடாது. அதெல்லாம் செய்யக்கூடாதே. செய்யவே கூடாது. அப்புறம் இயக்குறப்போ மெதுவா சீரா இயக்கணும். திடீர்னு திருப்புறது நிறுத்துறது கூடாது. தொங்கிட்டு இருக்கிற பாரத்துக்கு கீழே நிக்கவே கூடாது. கண்டிப்பா கூடாது. சரி, பெரிய லிஃப்டிங் வேலைக்கு முன்னாடி பிளான் பண்ணுமா? கண்டிப்பா ஒரு ரிக்கிங் பிளான் இல்லனா லிஃப்ட் பிளான்னு சொல்லுவாங்க. அது அவசியம். எப்படி தூக்க போறோம், என்னென்ன உபகரணம், யாரு செய்யறான்னு எல்லாம் அதுல இருக்கணும். ஓவர் ஹெட் கிரேனுக்குன்னு ஏதாவது தனியா இருக்கா? டெய்லி இன்ஸ்பெக்ஷன் சொன்னேன் இல்லையா, லிமிட் ஸ்விட்சுகளை அப்பப்போ செக் பண்ணணும். பாரம் இல்லாம மெதுவா இயக்கி செக் பண்ணணும். ஸ்லிங்க கொக்கியில சரியா மாட்டியிருக்கா, அந்த சேஃப்டி லாட்ச் வேலை செய்தான்னு பார்க்கணும். ஓகே. கரண்ட் போயிட்டா கண்ட்ரோல் எல்லாத்தையும் ஆஃப்ல வைக்கணும். இல்லனா கரண்ட் வந்ததும் திடீர்னு ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்க்கிங் ஏரியா கிரேன் யூஸ் பண்ணாதப்போ நிறுத்துறதுக்குன்னு பாதுகாப்பான இடம் இருக்கணும். பச்சை கலர்ல மார்க் பண்ணியிருப்பாங்க சில இடங்கள்ல. தரை, காத்து வேகம் இதெல்லாம்? ஆமா, அதையும் கவனிக்கணும். முக்கியமா மொபைல் கிரேன்களுக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமானது, எல்லா தூக்கும் கருவிகளுக்கும் முறையான கால இடைவெளியில ஆய்வு செஞ்சு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமா சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும். KNPC ஸ்டாண்டர்ட் மாதிரி சில விதிமுறைகள் இருக்கு. அருமை. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, சரியா இன்ஸ்பெக்ட் பண்றது, SWL தெரிஞ்சு வச்சுக்கிறது, மின்சார கம்பிகள் மாதிரி ஆபத்துகளை பத்தி விழிப்பா இருக்கிறது, என்னென்ன மாதிரி கிரேன்ஸ் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது, அப்புறம் அந்த ரிக்கிங் முக்கியமா ஸ்லிங் கோணத்தை சரியா பயன்படுத்துறது, இதெல்லாம் செஞ்சாலே நிறைய விபத்துகளை தவிர்க்கலாம். கரெக்ட். இதுல நாம பேசின ஆபத்துகள்ல ஒண்ணு பயிற்சி இல்லாத ஆபரேட்டர். ஞாபகம் இருக்கா? ஆமா, சொன்னீங்க. சரி, இத வச்சு உங்களுக்கு ஒரு சிந்தனை. நீங்க நேரடியா மிஷின் ஆபரேட் பண்றவரா இல்லாம இருக்கலாம். ஆனா உங்க இடத்துல ஒரு தூக்கும்படி நடக்குதுன்னா அந்த ஆபரேட்டர் உண்மையிலே தகுதியானவர் தானா? அவருக்கு சரியான பயிற்சி இருக்கான்னு எப்படி உறுதிப்படுத்திக்கலாம்? தனிப்பட்ட முறையிலேயோ இல்ல உங்க நிறுவனம் மூலமாகவோ என்ன படப்படப்பு எடுக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாருடைய பாதுகாப்புக்கும் உதவும். வணக்கம். நாம இன்னைக்கு வந்துட்டு பொருள் தூக்குறதுல பாதுகாப்பு பத்தி ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம். ஆமா, குறிப்பா இந்த ஸ்லிங்ஸ், கிரேன்கள் இதெல்லாம் எப்படி பாதுகாப்பா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஒரு பயிற்சி கையேடு இருக்கு இல்லையா, அதுல தான் முக்கிய விஷயங்களை பேச போறோம். சரி. நோக்கம் என்னன்னா, இதுல இருக்கிற முக்கியமான பாதுகாப்பு விதிகள், என்னென்ன ஆபத்து இருக்கு, எப்படி சரியா செய்யணும்னு நீங்க வந்து சுலபமா புரிஞ்சுக்கணும். கரெக்ட். ஆரம்பிக்கலாமா? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு படிக்கும்போது. சொல்லுங்க, என்னது? இந்த கிரேன் விபத்துகள்ல கிட்டத்தட்ட 45% வந்துட்டு எலக்ட்ரிக் லைன்ல படுறதுனால தான் நடக்குதாம். ஆமா ஆமா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மின்சார ஆபத்து, அதை பத்தி கண்டிப்பா பேசணும். சரி, முதல்ல ஸ்லிங்ஸ் பத்தி ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸ்லிங்ஸ். சரியான ஸ்லிங் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய விஷயம் பார்க்கணும். அது என்ன மெட்டீரியல், அதோட டிசைன் எப்படி இருக்கு? டிசைனா? ஆமா, அதாவது அது சிங்கிள் லெக்கா, இல்ல 2, 3, 4 கால் இருக்கா, இல்ல எண்ட்லெஸ்ஸா வளைய மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். சரி சரி. அப்புறம் என்ன பொருளை தூக்க போறோம், அதோட சைஸு, எடை, வேலை செய்யற இடம் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் தேர்ந்தெடுக்கணும். அதுல வயர் ரோப் ஸ்லிங்ஸ் பத்தி அந்த கையேட்டுல இருந்துச்சு. அதோட கோர், அதாவது மையப்பகுதி பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓ, வயர் ரோப் ஸ்லிங்ஸ்ல இந்த கோர் ரொம்ப முக்கியம். அதுதான் அதுக்கு நெகிழ்வு தன்மையும் பலத்தையும் கொடுக்குது. அதுல ஃபைபர் கோர் FC, வயர் ஸ்டாண்ட் கோர் WSC, அப்புறம் இண்டிபெண்டன்ட் வயர் ரோப் கோர் IWRCன்னு வகை இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த IWRUCன்னு அதுலயோ பயன்படுத்துவாங்க. இதுல கம்பி இழைகளுக்கு நடுவுலயே தனியா ஒரு கம்பி வடம் மையமா இருக்கும். இது நல்ல ஸ்ட்ராங்காவும் இருக்கும், நசுங்காமலும் தாங்கும். ஓகே ஓகே, புரியுது. அப்போ இந்த ஸ்லிங் ஆங்கிள், அதாவது தூக்கும் போது அந்த கயிறுகளோட கோணம் ஏன் அவ்வளவு முக்கியம்னு சொல்றாங்க? இது பாதுகாப்புல ரொம்ப ரொம்ப அடிப்படை. நீங்களே யோசிங்க, 2 கயிறை நல்லா அகலமா விரிச்சு வச்சு ஒரு வெயிட்ட தூக்குனா ஒவ்வொரு கயிறு மேலேயும் இழுவிசை ஜாஸ்தியாகும் இல்லையா? ஆமா ஆமா. அதேதான் இங்கேயும். கோணம் குறைய குறைய, அதாவது அந்த கால்கள் நல்லா விரிய விரிய, ஒவ்வொரு கால் மேலேயும் விழுகிற அழுத்தம், அந்த டென்ஷன் பயங்கரமா அதிகமாகும். எவ்வளவு அதிகமாகும் அந்த கணக்கு? அந்த உதாரணம் பாருங்க. 2000 பவுண்ட் எடைய 60 டிகிரி கோணத்துல 2 கால் ஸ்லிங்ல தூக்குனா ஒரு காலுக்கு 1155 பவுண்ட் வரும். சரி. ஆனா அதே எடைய 30 டிகிரி கோணத்துல தூக்குனீங்கன்னா ஒரு காலுக்கு 2000 பவுண்டே வந்துடும். அப்படியா? அடேங்கப்பா, இவ்ளோ வித்தியாசமா? இது தெரியாம செஞ்சா ஸ்லிங் அருந்துற வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா. அதனால கோணம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த ஸ்லிங்ஸ பாதுகாப்பா யூஸ் பண்ண சில டிப்ஸ் கொடுங்களேன் சுருக்கமா. முக்கியமா கரெக்ட் எடைக்கு கரெக்ட் ஸ்லிங்.
ஓவர்லோட் பண்ணவே கூடாது. ஸ்லிங்ல எந்த டேமேஜும் இல்லைன்னு செக் பண்ணிரணும். அப்புறம் தூக்கும்போது லோட பேலன்ஸா ஜர்க் இல்லாம ஸ்மூத்தா தூக்கணும். இழுத்துட்டு போகக்கூடாது. யூஸ் பண்ணாதப்போ சரியா ஸ்டோர் பண்ணணும். இதுதான் பேசிக்ஸ். ஓகே. அடுத்து கிரேன்ஸ். மின்சார கம்பி ஆபத்து சொன்னீங்க. அது தவிர வேற என்ன பெரிய ரிஸ்க் இருக்கு? அதை எப்படி தடுக்கலாம்? மின்சார கம்பிகள் ஃபர்ஸ்ட். அடுத்து பாத்தீங்கன்னா கிரேன் கவிழ்றது. ரொம்ப சகஜமா கேட்கிற விபத்து இது. அப்புறம் அந்த பூம், அதாவது கிரேனோட கை மாதிரி இருக்குமே, அது உடையறது. ம். அப்புறம் கிரேனுக்கு பின்னால இருக்கிற அந்த கவுண்டர் வெயிட், அது பக்கத்துல யாரும் போகாம பாத்துக்கணும். அது இடிச்சு நசுக்கிடும். ரிக்கிங் ஃபெயிலியர், அதாவது சரியா லோட கனெக்ட் பண்ணாதது, உயரத்துல வேலை செய்யறவங்க விழுறது, இதெல்லாம் முக்கியமான ஆபத்துகள். இது கிரேன் கவிழுது, உடையறது, இதை தடுக்க என்ன பண்ணணும்? ரொம்ப முக்கியம். கிரேன் நிக்கிற தரை நல்லா சமமா உறுதியா இருக்கணும். அப்புறம் ஒவ்வொரு கிரேனுக்கும் அதோட லோட் சார்ட் இருக்கும். ஆமா, கையேட்டுல இருந்துச்சு. அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். எந்த தூரத்துல, எவ்வளோ டிகிரி கோணத்துல, எவ்வளவு எடை தூக்கலான்னு அதுல தெளிவா இருக்கும். அதை மீறினா அவ்வளவுதான், கவிழ்ந்துரும். அவுட்ரிகர்ஸ் பத்தியும் சொல்லியிருந்தாங்களே. ஆமா, அந்த சைடுல நீட்டி நிறுத்துவாங்கல்ல, அதுதான் அவுட்ரிகர்ஸ். அத ஃபுல்லா நீட்டி நல்ல உறுதியான தரல வச்சுதான் கிரேன் ஆபரேட் பண்ணணும். தேவைப்பட்டா அதுக்கு கீழே மரக்கட்ட மாதிரி கிரிப்பிங் கொடுக்கணும். மின்சார கம்பிகள் கிட்ட வேலை செய்யும் போது அந்த 10 அடி தூரம் சொன்னீங்களே, அது போதுமா? அது ஓஷாவோட குறைந்தபட்ச விதி. 50 kV வரைக்கும் தான் அந்த 10 அடி. வோல்டேஜ் அதிகமானா தூரம் இன்னும் கூட்டணும். ஆனா ஆக்சுவலா முடியுமானா லைனை ஆஃப் பண்ணிட்டு வேலை செய்யறது தான் 100% சேஃப். அப்புறம் எச்சரிக்கை பண்றதுக்கு ஆட்கள், அடையாளங்கள் இதெல்லாம் வேணும். சரி, மத்த ஆபத்துகளுக்கு கவுண்டர் வெயிட், ரிக்கிங், உயரம். கவுண்டர் வெயிட் ஏரியாவுக்கு யாரும் போகாம தடுப்பு வைக்கணும். ரிக்கிங் பண்ற எல்லா சாதனத்தையும் அப்பப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணணும். நல்ல கண்டிஷன்ல இருக்கணும். உயரத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஃபால் ப்ரொடெக்ஷன், அதாவது அந்த சேஃப்டி ஹார்னஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கணும். கிரேனை இயக்கும்போது கவனிக்க வேண்டியதுன்னு அந்த டேக்லைன்ஸ் பத்தி சொன்னீங்களே. ஆமா, வழிகாட்டி கயிறுகள், அதாவது டேக் லைன்ஸ். அது எதுக்குன்னா தூக்குற சுமை கண்ட்ரோல் இல்லாம சுத்துறது தடுக்க. கிரேன் நகரும்போது கொக்கி ரொம்ப ஆடாம பாத்துக்கணும். ஆபரேட்டருக்கு சரியா தெரியலனா? ஆ ஆபரேட்டரால சிக்னல் கொடுக்கறவரையோ லோடியோ பார்க்க முடியலனா வாக்கி டாக்கி மாதிரி முறையான கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கணும். 2-3 கிரேன் ஒரே இடத்துல வேலை செஞ்சா ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி செய்யணும். இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த கிரேனை இயக்குற ஆபரேட்டருக்கு என்ன தகுதிகள் இருக்கணும்? கையேட்ல தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேஷன் டிபி பத்தி சொன்னாங்களே. ஆபரேட்டர் நல்ல பிசிக்கல் ஃபிட்னஸ்ல இருக்கணும். முறையான பயிற்சி, அந்த மிஷினை பத்தின அறிவு, திறமையெல்லாம் இருக்கணும். சுமையோட எடை எவ்வளோன்னு ஓரளவுக்கு கணிக்க தெரியணும். சிக்னல்ஸை சரியா புரிஞ்சுக்கணும். அந்த டிபிஎஸ் சர்டிஃபிகேஷன், ஆமா, தேர்ட் பார்ட்டி அசஸ்மெண்ட் அல்லது சர்டிஃபிகேஷன். அதாவது ஒரு வெளி அமைப்பு இவரோட திறமைய இல்லனா அந்த உபகரணத்தோட தகுதிய சோதிச்சு சான்றிதழ் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். இது ஒரு கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கை. ஓகே. கடைசியா மத்த சில உபகரணங்கள் பத்தியும் குறிப்பு இருந்துச்சு. ரீலாம்பிங் ட்ரக், லிஃப்ட், அப்புறம் ஆள் தூக்குற கூட, மேன் பாஸ்கெட். இதுக்கெல்லாம் பொதுவான பாதுகாப்பு என்ன? இது எல்லாத்துக்குமே சில பொதுவான விஷயம் பொருந்தும். ஒன்னு, அதோட கெப்பாசிட்டி, அதாவது எவ்வளோ எடை தாங்கும், எத்தனை பேர் ஏறலாங்கிற லிமிட்டை தாண்டக்கூடாது. சரி. 2வது, முறையான இன்ஸ்பெக்ஷன். குறிப்பிட்ட கால இடைவெளியில ஆய்வு செய்யணும். லிஃப்ட்டுக்கெல்லாம் டிராப் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவைன்னு இருந்துச்சு. ஆமா. அப்புறம் அந்த ஆள் தூக்குற கூடையில போறவங்க கண்டிப்பா சேஃப்டி ஹார்னஸ் போட்டு அதை கிரேனோட கொக்கில மாட்டிக்கணும். பொதுவா எல்லாத்தோட நோக்கமும் ஒண்ணுதான். விபத்து நடக்காம மனுஷங்களையும் பொருளையும் பாதுகாக்கணும். அருமை. இந்த விரிவான பார்வையில நீங்க ஸ்லிங் ஆங்கிள் ஏன் முக்கியம், கிரேனோட முக்கிய ஆபத்துகள், குறிப்பா மின்சாரம் கவிழறது, அது எப்படி தடுக்கிறது, ஆபரேட்டரோட தகுதி, மத்த உபகரணங்களோட பாதுகாப்புன்னு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமா, இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு எதுக்கு முக்கியம்னா, பாதுகாப்புங்கிறது சும்மா ரூல்ஸ் மட்டும் இல்ல. நீங்க தினமும் பார்க்கிற வேலைகள்ல இல்ல நீங்களே ஈடுபடுற வேலைகள்ல பெரிய விபத்து நடக்காம தடுக்க இது நேரடியா உதவும். நிச்சயமா. இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. இந்த விதிகள், இன்ஸ்பெக்ஷன், நல்ல கருவிகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கம்பெனியோட இல்ல ஒரு டீமோட பாதுகாப்பு கலாச்சாரம், அதாவது சேஃப்டி கல்ச்சர்னு சொல்றோமே, பாதுகாப்புக்கு மனசார கொடுக்கிற முக்கியத்துவம், அது தினம் நடக்க வாய்ப்பு இருக்கிற இந்த மாதிரி தூக்கும் விபத்துகளை தடுக்க எந்த அளவுக்கு உண்மையிலே தாக்கத்தை ஏற்படுத்துது, இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ஃபோர்க்லிஃப்ட் பாதுகாப்பு கையேடு இருக்கே,
அதை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுல இருக்கிற முக்கியமான பாதுகாப்பு ரூல்ஸ், அப்புறம் அதை எப்படி ஓட்டணுங்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இதோட நோக்கம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இப்ப சாதாரணமா கார் ஓட்டுற லைசென்ஸ் வச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு ஃபோர்க்லிஃப்ட் ஓட்டிடலாமா? உங்க கையேடு தெளிவா சொல்லுது முடியாதுன்னு. இதுக்குன்னு தனியா பயிற்சி, அங்கீகாரம் வேணும். இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த மெஷின்கள் டீசல், கரண்ட், பெட்ரோல், அப்புறம் எல்பி கேஸ் இப்படி 4 வகையில வருது. ஆனா ஒரு ஆச்சரியம் என்னன்னா, கார்களை விட ரொம்ப வெயிட்டா, பவர்ஃபுல்லா இருந்தும் நிறைய மாடல்ஸ் 4 அடி அகலத்துக்கும் குறைவா தான் இருக்கு. ஆமா, அது கரெக்ட். இதோட பெரிய வித்தியாசமே அதோட பின்சக்கர ஸ்டியரிங் தான். ரியோ வீல் ஸ்டியரிங்னு சொல்லுவாங்க. நீங்க கார்ல பாத்தீங்கன்னா முன் சக்கரம் திரும்பும். ஆனா இங்க பின் சக்கரம் திரும்புறதால வண்டியோட பின்பகுதி வேகமா இப்படி வெளிப்பக்கமா வீசி அடிக்கும். அதுக்கு பேரு டெயில் ஸ்விங். ஓ, டெயில் ஸ்விங். ஆமா, குறுகிய இடங்கள்ல இதுல ரொம்ப கவனமா இல்லைன்னா டக்குன்னு எங்கேயாவது இடிச்சிடும். உங்க கையேடு அத பத்தி எச்சரிக்குது. அப்படியா? இது நிஜமாவே கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த வண்டி கவிழாம இருக்க என்ன அடிப்படை? அதுக்கு தான் இந்த நிலைப்புத்தன்மை முக்கோணம், அதாவது ஸ்டெபிலிட்டி ட்ரையாங்கிள பத்தி தெரிஞ்சுக்கணும். சுருக்கமா சொன்னா, வண்டியோட முன் 2 சக்கரங்கள், அப்புறம் பின் சக்கர அச்சு இருக்கு இல்லையா, அதோட மையம். இது 3க்கும் நடுவுல ஒரு கற்பனை முக்கோணம் மாதிரி. நீங்க வண்டி, அப்புறம் தூக்குற சுமை, இது எல்லாத்தோட மொத்த எடை மையம், அதாவது கம்பைன்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த முக்கோணத்துக்குள்ள இருக்கணும். ஓஹோ, முக்கோணத்துக்குள்ள. ஆமா, அது இருக்கிற வரைக்கும் வண்டி ஸ்டேபிளா இருக்கும், கவிழாது. கொஞ்சம் வெளியே தள்ளினாலும் ஆபத்து தான். சரி சரி, புரியுது. அடுத்து அந்த சுமை தூக்கம் திறன் பத்தி சொன்னீங்களே, லோட் கெப்பாசிட்டி, அது வெறும் எடை மட்டும் சம்பந்தப்பட்டது இல்லையா? இல்ல, எடை மட்டும் இல்ல, சுமை மையம், அதாவது லோட் சென்டர், எல்சின்னு சொல்றது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு உங்க கையாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு வண்டி 4000 பவுண்ட் தூக்குன்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா. அதுக்கு அர்த்தம் அந்த 4000 பவுண்ட் சுமையோட எடை மையம் அந்த ஃபோக்ஸோட வெர்டிகல் பாகம் இருக்கே, அதுல இருந்து 24 அங்குலத்துக்குள்ள இருக்கணும். இதுதான் 24 இன்ச் லோட் சென்டர். ஓ, 24 அங்குலத்துக்குள்ள. ஆமா, அந்த தூரம் அதிகமாக அதிகமாக வண்டி தூக்கக்கூடிய எடை குறைஞ்சுகிட்டே வரும். அப்படியா? சரி, இப்போ அந்த ஃபோக்ஸ்ல வேற ஏதாவது கருவிகளை மாட்டினா, இப்போ பேரல் கிளாம்ப் மாதிரி. ஆமா ஆமா, அட்டாச்மெண்ட்ஸ் கரெக்ட். நீங்க மாற்ற ஒவ்வொரு கருவியோட எடையையும் அதையும் சேர்த்து தான் மொத்த சுமையா கணக்கில் எடுக்கணும். ஓஹோ, அதையும் கணக்கில் எடுக்கணுமா? கண்டிப்பா. இல்லனா நம்ம நினைக்கிறத விட அதிக பாரத்தை ஏத்திடுற மாதிரி ஆகிடும். அதுவும் ஆபத்து. சரி, ஒரே நேரத்துல நிறைய பொருள் தூக்க வேண்டியிருந்தா சின்னது பெருசு கலந்து. அப்போ ஒரு முக்கியமான விதி இருக்கு. கனமான பொருளை எப்பவுமே வண்டிக்கு பக்கத்துல வைக்கணும். அதாவது ஃபோக்ஸோட பின்பக்கமா அந்த மாஸ்டுக்கு ஒட்டி. ஓகே, கனமானது பின்னாடி. ஆமா. அப்புறம் ஃபோக்ஸ லேசா பின்னாடி சாய்க்கிறது, அதாவது டில்ட்டிங் பேக் பண்றது ரொம்ப நல்லது. டில்ட் பண்றதா? ஆமா, அப்படி பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். அந்த லோட் சென்டர் இன்னும் கொஞ்சம் பின்னாடி முன்சக்கரத்துக்கு கிட்ட வந்துடும். சரி சரி. பாதுகாப்புக்கு வேற என்ன விஷயங்கள் முக்கியம்? வேகம் பத்தி என்ன சொல்றாங்க? அதாவது ஹைட்ல இருக்கும்போது வண்டியோட ஸ்டெபிலிட்டி ரொம்பவே கம்மியாகும். அதனால திருப்பங்கள்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, அப்ப சுமையோட போகும்போது தரையிலிருந்து எவ்வளவு உயரத்துல வச்சுக்கலாம்? பொதுவா உங்க கையேடு சொல்றது ஒரு 8 இன்ச், அதுக்கு மேல வேண்டாம். 8 இன்ச்சா? ஓகே. ஆமா. அப்புறம் எப்பவுமே சுமையை பின்னோக்கி சாஞ்ச மாதிரி வச்சு ஓட்டணும். ஒருவேளை சுமை முன்னாடி பார்வைய மறைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆமா, மறைக்கும் சில சமயம். அப்படி மறைச்சா முன்னாடி போகக்கூடாது, ரிவர்ஸ்ல போகணும்னு சொல்றாங்க. ஓ, ரிவர்ஸ்லயா? இது முக்கியம். அப்புறம் சரிவுகள்ல ஓட்டுறது பத்தி, ராம்ப்ஸ், இன்காயின்ஸ். ஆமா, அதுல சில முக்கியமான விதிகள் இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி காலியா இருந்தா மேல ஏறும்போது ரிவர்ஸ்ல போகணும், கீழே இறங்கும்போது நேரா முன்னோக்கி போடணும். ஓகே, காலியா இருந்தா மேல ரிவர்ஸ், கீழே நேரா. அதே சுமையோட இருந்தா அப்படியே உல்டா, மேல ஏறும்போது நேரா முன்னோக்கியும் கீழே இறங்கும்போது ரிவர்ஸ்லயும் போகணும். சரி சரி, சுமையோட மேல நேரா, கீழே ரிவர்ஸ். கரெக்ட். எல்லாத்துக்கும் மேல ஒரு முக்கியமான விஷயம், சரிவுல வச்சு வண்டியை திருப்பவோ இல்ல குறுக்கால ஓட்டவோ கூடவே கூடாது. திருப்பக்கூடாதா? கூடாது. அப்படி செஞ்சா அந்த ஸ்டெபிலிட்டி முக்கோணம் சொன்னோம்ல, அதை விட்டு இடமையும் வெளியே போயிடும். வண்டி ரொம்ப சுலபமா கவிழ்ந்துரும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு. வேற என்ன மாதிரி தரைகள்ல ஜாக்கிரதையா இருக்கணும்? பனிக்கட்டி, சேறு, சரளைக்கல் மாதிரி வழுக்கிற இடம்,
சமமா இல்லாத இடம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் மேலே ஏதாவது இடிக்கிற மாதிரி இருந்தா ஓவர் ஹெட் கிளியரன்ஸ், அந்த லிஃப்டிங் செயின்ல தளர்வு தெரிஞ்சா. செயின்ல தளர்வா? ஆமா, செயின் ஸ்லாக். அது தெரிஞ்சா உடனே மெயின்டெனன்ஸ் டீமை கூப்பிடணும். நாமளே சரி பண்ணக்கூடாது. அப்புறம் கை கால் நசுங்குற மாதிரி இடங்கள், பிஞ்ச் பாயிண்ட்ஸ், இதுல எல்லாம் கவனம். ஓகே. லோடிங் டாக்ஸ்ல வேலை செய்யும்போது கப்பல் துறைகள்ல அங்க விளிம்பு கிட்ட ரொம்ப எச்சரிக்கை தேவை. ஒரு ட்ரெய்லர்ல ஏத்துறதுக்கு முன்னாடி அதோட தரை நம்ம வண்டியோட வெயிட்ட தாங்குமான்னு பார்க்கணும். ஆமா, அது முக்கியம். அப்புறம் அந்த ட்ரெய்லர் சக்கரம் நகராம இருக்க கட்ட வச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். சாக்ஸ் அதையும் செக் பண்ணிக்கணும். சரி, பேலட் ட்ராலிகள் பத்தியும் சில பாயிண்ட்ஸ் இருக்குல்ல. பேலட் ட்ராலிஸ். ஆமா, அதையும் பயிற்சி எடுத்த அங்கீகாரம் உள்ளவங்க தான் இயக்கணும். முக்கியமா சமமான தரையில மட்டும்தான் யூஸ் பண்ணணும். சரிவுகள்ல அதை யூஸ் பண்ணவே கூடாது. சரிங்க. எல்லா வேலையும் முடிஞ்சுது. இப்ப வண்டியை பார்க் பண்ணணும். அதுக்கு என்ன விதிமுறை? எப்பவும் சமமான இடத்துல நிறுத்தணும். மத்த வண்டிங்க போறதுக்கு இடையூறு இல்லாம பாத்துக்கணும். ஃபோர்க்ஸ முழுசா தரையில இறக்கிடணும். கியரை நியூட்ரல்ல போட்டு இன்ஜினை ஆஃப் பண்ணி சாவி எடுத்துடணும். கடைசியா மறக்காம பார்க்கிங் பிரேக் போடணும். ஓகே. ஆக மொத்தத்துல இந்த ஃபோர்க்லிஃப்ட்ங்கிறது அதோட பின் சக்கர ஸ்டீரிங், அந்த ஸ்டெபிலிட்டி முக்கோணம், லோட் சென்டர் கணக்கு, சரிவுகள்ல ஓட்டுறதுக்கு இருக்கிற தனி ரூல்ஸ், அப்புறம் கடைசியா எப்படி பார்க் பண்ணணும்னு நிறைய நுணுக்கமான விஷயங்களை உங்க கைகேட்ல இருந்து நம்ம இப்ப பார்த்தோம். கண்டிப்பா. முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி பழுதூக்குற மிஷன்களை இயக்குறதுல ரிஸ்க் அதிகம். முறையான ட்ரெய்னிங், ஆத்தரைசேஷன், அப்புறம் இந்த பாதுகாப்பு விதிகளை எப்பவும் ஃபாலோ பண்றது, இது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க கையில இருக்கிற இந்த கையேடு உங்க பாதுகாப்புக்கு ஒரு அடிப்படை வழிகாட்டி. நிச்சயமா. இன்னைக்கு நாம அலசின இந்த பாதுகாப்பு விதிகள், இயக்க நடைமுறைகள் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆபரேட்டர் தடவை சர்டிபிகேட் வாங்குறோட நிக்காம தொடர்ந்து பாதுகாப்பா இருக்கவும், புதுசா வர்ற ஆபத்துகளை தவிர்க்கவும் எந்த அளவுக்கு தொடர்ச்சியான பயிற்சி அல்லது ஒருவேளை மறு சான்றிதழ் அவசியமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய கேள்வி.